ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ. ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண எந்த வீடியோலையுமே அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த மாதிரி நம்ம சொல்ல மாட்டோம், சரிங்களா? ஆனால் இந்த பர்டிகுலர் வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, இந்த வீடியோடைய நோக்கமே ஒன்றே ஒன்று தான். பழைய மாதிரி 90+ அப்படின்றது இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸில் நம்மளால் எடுக்க முடியாது அப்படின்னு நம்ம எல்லாரோடைய மைண்ட்லையும் இருக்குல்ல. அதை பிரேக் பண்ணி மறுபடியும் நம்மளால் 90+ அப்படின்றது காமனான ஒரு மார்க் தான், அது எல்லாராலையும் எடுக்க முடியும் அப்படின்ற ஸ்டேஜுக்கு நம்ம எல்லாரும் வரணும். அந்த கான்ஃபிடென்ட்டை இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துச்சுன்னா அது எனக்கு போதுமானது, சரிங்களா? இப்போது போர்டில் சிலது எழுதியிருக்கோம், சரிங்களா? இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர்ஸ். இப்போ இதில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, எக்ஸாக்டா ஒரே ஒரு புக்ல இருந்து மட்டுமே ஒரு 8 to 10 கொஸ்டின்ஸ் கிட்ட இருந்து நமக்கு வந்திருக்கும், சரிங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த சோர்ஸை நம்ம பேட்ச்ல இருக்கவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு இந்த சோர்ஸ் தான் முக்கியமானது, இதை மட்டும் படிங்க, பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும் கைட் பண்றதுனா பண்ணிட்டு போகலாம். அதையும் மீறி இதையே நம்ம எல்லாருக்கும் பொதுவாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இதை எடுத்து வந்திருக்கோம் அப்படின்னா, பழைய சிலபஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்கூல் புக்ல இருந்துச்சு. அப்ப காமனான ஒரு காம்படிஷன் தான். யார்கிட்டலாம் புக் இருக்கோ அவங்க எல்லாரும் படிக்கலாம், புக்ல இருந்து கொஸ்டின் வரும், ஈக்குவலான காம்படிஷன். இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, லக் யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்களுக்கு மார்க் அதிகமா வருது. அப்ப இது சரியான முறை கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இப்படி ஒரு புக் இருக்கு, இதை யார் வேணா எடுத்து படிச்சுக்கோங்க, இதுல இருந்து அதிக கொஸ்டின்ஸ் வரும்னு பொதுவா நம்ம எல்லாருக்கும் சொல்லிடுவோம். விருப்பம் இருக்கவங்க இந்த புக்கை எடுத்து படிச்சு மார்க் வாங்கிக்கிட்டோம், அவ்வளவுதானே தவிர இங்க காம்படிஷன் ஈக்குவலா ஆகணும் அப்படின்றதுக்காகவும், அது மட்டும் இல்லாம பொதுவா தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி ஏதோ கஷ்டத்துல இருக்கிற மாதிரி இருக்காங்க, அதெல்லாம் எதுவுமே வேண்டான்றதுக்காகவும் பொதுவா நம்ம எல்லாருக்குமே சொல்லிடுவோம். விருப்பம் இருக்கவங்க படிச்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக தான் இதை நான் பேட்ச்ல மட்டும் இல்லாம இப்ப பொதுவா எல்லாருக்குமே சொல்றேன், சரிங்களா? இப்போ இந்த புக்குடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்றது இந்த புக்கோடைய பேர். இப்போ இந்த புக்கு வந்து புது புக்கா, இது வரைக்கும் நாங்கள் இது கேள்விப்பட்டதே இல்லையே, இது வந்து அவுட் சோர்ஸ் புக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது ஏற்கனவே கவர்மெண்ட் வெப்சைட்ல எப்பயும் நம்ம பொதுவா எந்த வெப்சைட் யூஸ் பண்ணுவோமோ அதே வெப்சைட்ல தான் இருக்கு. பொதுவா நம்ம என்ன வெப்சைட் யூஸ் பண்ணுவோம்னா ரெண்டு தான். ஒன்னு தமிழ் விச்சுவல் அகாடமி வெப்சைட், இன்னொன்னு தமிழ்நாடு டிஜிட்டல் லைப்ரரி. இந்த 2 வெப்சைட் மட்டும்தான் இந்த புது சிலபஸ் சேஞ்ச் ஆனதுல இருந்து ஃபேமஸ் ஆச்சு, சரிங்களா? அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம பார்க்க கூட மாட்டோம். இப்போ இந்த புக்கை எப்படி குரோம்ல டைப் பண்றது, இந்த பேஜஸ் எல்லாம் எப்படி அந்த புக்ல பாக்குறது அப்படின்றத லைவா இப்ப இந்த வீடியோல என்ன பண்றேன்னா, நான் என்னுடைய போன்ல பண்ணதை இப்ப நான் இதுல காமிக்கிறேன். அதை வச்சு நீங்க உங்க போன்ல என்ன பண்ணுங்கன்னா ட்ரை பண்ணுங்க, ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க குரோம்ல போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா, நல்ல தமிழில் எழுத வேண்டுமா அப்படின்னு டைப் பண்ணிட்டு கூடவே தமிழ் விச்சுவல் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிடுங்க, ஓகேங்களா? இப்போ அதை டைப் பண்ணி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட்ல என்ன வந்துடும்னா தொகைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட் வந்துடும். அது உள்ள போயிட்டீங்க அப்படின்னா எடுத்ததும் மேல தொடக்கம் இருக்கும், கீழே உள்ளேன்னு இருக்குங்களா, அந்த உள்ளேன்றத நீங்க சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 40 டாபிக் வர மாதிரி அந்த இண்டெக்ஸ் மட்டும் நமக்கு ஷோ ஆகும், சரிங்களா? இப்ப அந்த இண்டெக்ஸ்ல இருந்தே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுவுமே இப்போ உங்களுக்கு இதுல நான் இப்ப காமிக்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா நிறுத்தற் குறியீடு இருக்குல்ல, அந்த நிறுத்தற் குறியீடுல பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா நம்ம கேட்ட கொஸ்டின் அப்படியே அதுல கேட்டிருப்பாங்க, சரிங்களா? அது நீங்க ஒரு டைம் நிறுத்தி பாத்தீங்கன்னா அதுல தெரிஞ்சிடும். அதாவது பிறைக்குறி அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஆன்சர் பகர அடைப்பு குறி, அதெல்லாம் இதோட இண்டெக்ஸ்ல இருக்கும், சரிங்களா? இந்த ஒரு இடத்துல இருந்து மட்டுமே தான் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்திருக்கும். இப்ப எக்ஸாக்டா இது எப்படி நீங்க போயிட்டு சர்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், ஓகேங்களா? இப்ப இண்டெக்ஸ் வந்து நம்ம பாத்துட்டோமா, இப்ப நெக்ஸ்ட் அடுத்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கும். அதை எக்ஸாக்டா ஒரு 6 டைம்ஸ் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அதை டச் பண்ணி அடுத்த பக்கம் அப்படின்றத ஒரு 6 டைம் டச் பண்ணி உள்ள வந்துருங்க, சரிங்களா? இப்ப நம்ம ஒரு 6 டைம் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் பக்கம் எண் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து நமக்கு ஓபன் ஆகிடும், ஓகேங்களா? இப்ப அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல நீங்க என்ன பண்ணுங்கன்னா பேஜ் நம்பர் 372 அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? எக்ஸாக்டா அந்த நிறுத்தற் குறி நம்ம இண்டெக்ஸ்ல பார்த்தோம்ல, அது வந்து நமக்கு ஷோ ஆகிடும். அதுல பாத்தீங்கன்னா பகர அடைப்பு குறி அப்படின்னா பிறைக்குறியை உள்ளடக்க இப்பகர அடைப்பு குறி பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஆன்சர் இருக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்க்கலாம் அப்படின்னா பேஜ் நம்பர் 165 அப்படின்ற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. 165 அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா எக்ஸாக்டா அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் வந்திருக்கும், ஓகேங்களா? இதுவும் ஸ்ட்ரெயிட்டா நமக்கு எக்ஸாம்ல கேட்டது தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 147 அதை டைப் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம்ல அன்னாள் அப்படின்னா அவள் அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்த பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாக்டா 147க்கு நெக்ஸ்ட் பேஜ் போனீங்கன்னா ரிமைனிங் அந்த மேட்ச்ல என்ன கேட்டாங்களோ அதுவும் இதுல இருக்கும், ஓகேங்களா? அப்ப இது பிரச்சனை இல்லை. இப்ப அடுத்து பேஜ் நம்பர் 140 அதை கொடுத்துக்கோங்க. இப்ப 140 கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எக்ஸாம்ல கேட்ட வேர்க்குரு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துருச்சுல்ல, அது கடைசியா அதுல இருக்கும், ஓகேங்களா? சோ அதை பார்த்து வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பேஜ் 140க்கு முன்னாடி இருக்கக்கூடிய பேஜில் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷினே அப்பாவி அப்படின்னா அற்பாவி. ஸோ அதுவும் இதுலேயே இருந்துரும், பிரச்சனை இல்லைங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 94 கொடுத்துட்டீங்களா. அதில் பார்த்தீங்கன்னா அறியாத பையன் அப்படின்ற மாதிரில ஒரு கொஷின் வந்துச்சுல்ல. ஸோ அதுவும் இப்போ நமக்கு வந்து இது உள்ள இருக்கும். ஓகேங்களா. இப்போ இன்னொரு கொஷின் சொல்கிறேன். இது வரைக்கும் நம்ம 6 கொஷின் பார்த்துட்டோமா. பேஜ் நம்பர் 75ல போனீங்கன்னா எக்ஸாக்டா இந்த மேட்ச் த ஃபாலோயிங் அப்படியே அதில் இருந்திருக்கும். இதில் தம்பின்ற வார்த்தையை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் 4 வார்த்தையும் நம்மளுடைய கொஷின் பேப்பர் தான். ஓகேங்களா. ஸோ இது 7th கொஷின். இப்போ இது இல்லாமல் மொழி கலப்பு அப்படின்னு போட்டு தமிழ் விச்சுவல் அகாடமி யூஸ்வலா என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்க டைப் பண்ணுங்க. ஓகேங்களா. இப்போ நீங்க டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்குள்ள எப்பயும் போல நம்ம போயிடலாம். ஓகேங்களா. இப்போ அதுல நீங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா அதுல வந்து எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. 5.0, 5.1, 5.2 அப்படின்ற மாதிரி அதுல கொடுத்துருப்பாங்க. அதுல எக்ஸாக்டா 5.4 எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. இப்போ 5.4 எடுத்ததுக்கு அப்புறமா மற்ற மொழியினுடைய சொற்கள்னா அதுல லைனா கொடுப்பாங்க. கிரேக்கம், அரபு மொழி இந்த மாதிரி லைனா வரும். அதுல எக்ஸாக்டா இளஞ்சி அப்படின்னா போர்ச்சுகீசிய வார்த்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ நமக்கு பிரச்சனையே இல்லை. பொத்தான் அப்படின்ற வார்த்தையும் அதுல இருக்கும். இளஞ்சினா போர்ச்சுகீஸ் அப்படின்ற வார்த்தையும் அதுல இருக்கும். ஓகேங்களா. இது இல்லாம மறுபடியும் கீழே வந்தீங்கன்னா லாந்தர் அப்படின்றது பிரெஞ்சு மொழி வார்த்தை தான், உயில் அப்படின்னா ஆங்கிலம் தான் அப்படின்ற மாதிரி இதுல இருக்கும். அப்ப இளஞ்சின்ற ஒரு கொஸ்டின் நம்ம எடுத்துட்டோம். உயில் அப்படின்னா இங்கிலீஷ் அப்படின்ற அந்த கொஸ்டின் எடுத்தாச்சுங்களா. இப்ப இது இல்லாம பிண்டம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்திருக்கும். அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா 5.5 டச் பண்ணிக்கோங்க. 5.5ல போயிட்டு பாத்தீங்கன்னா தமிழ் சமஸ்கிருதம் அந்த பாக்ஸ்ல பிண்டம் அப்படின்ற வார்த்தை தமிழ் பக்கமும் பிண்டா அப்படின்னா சமஸ்கிருதம் அப்படின்ற மாதிரி அதுவும் இருக்கும். ஓகேங்களா. இப்ப இது இல்லாம பேஜ் நம்பர் 424ல நீரு பூத்த நெருப்பு போல அதுல வந்து நீர் அப்படின்னா சாம்பல் அப்படின்றதும் அந்த புக்ல இருக்கும். நம்மளுடைய குரூப் 4 இருக்குல்ல அதுல உகிர் சுற்று அப்படின்னா நகைச்சுற்று அப்படின்ற கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அது பேஜ் நம்பர் 420 அப்படின்றதுல அதுவும் இருக்கும். ஓகேங்களா. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு புக்கு ஒன்று ரிலீஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தமிழ் இலக்கணத்துக்காக ஒரு புக் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா அதுல என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா யோசிச்சு பாருங்க. இதுக்கப்புறமா ஸ்கூல் புக் மட்டும் படிச்சா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. கரெக்டா. ஒரு டாபிக் எடுத்தா ஸ்கூல் புக்ல இருக்கிறது கண்டிப்பா இருக்கணும். தமிழ் விச்சுவல் அகாடமி சார்பா ஒரு PDF இருந்தா அது இருக்கணும். பொதுவா இந்த மாதிரி அந்த வெப்சைட் குள்ள என்ன இருந்தாலும் அந்த டாபிக் கீழே அது இருக்கணும். சரிங்களா. இந்த 3 சேர்ந்த மாதிரி ஒரு புக் இருந்துச்சுன்னா இந்த சிலபஸ்க்கு அது படிச்சுக்கலாம். சரிங்களா. இப்ப சில இன்ஸ்டியூட் பப்ளிகேஷன்லாம் தமிழ் இலக்கணமுக்காக புது சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி புக் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அவங்களாம் ஜஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப நீங்க பாத்தீங்கல்ல அதே தமிழ் விச்சுவல் அகாடமில இருந்து அந்த பேஜஸ் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தாலும் ரெண்டுமே சேமா தான் இருக்கும். பட் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த புக்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நாம அதெல்லாம் கன்சிடர் பண்ண வேண்டாம். நமக்கு வேண்டியது எல்லா சோர்ஸுமே கவர்மெண்ட் வெப்சைட்ல இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு புக்ல எல்லா பேஜஸும் நம்ம படிக்க போறது இல்ல. ஒரு 50ல இருந்து 70 பேஜஸ் தான் நம்ம படிப்போம். ஓகேங்களா. அதனால இது ஒரு விஷயமே இல்லை. ஒரு 5 நாள்லயோ இல்ல ஒரு 10 நாள்லயோ இந்த புக்ல இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டுமே நம்ம சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி ஈஸியா படிச்சிடலாம். ஏன்னா ஒரு இடத்துலயே 10 கொஸ்டின் 12 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அதை படிக்காம போனா அது நம்ம மிஸ்டேக் தான். ஓகேங்களா. இப்போ சைட்ல டெஸ்ட் பேட்ச்னு ஒன்று ரெகுலர் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்கேன்னா இப்போ டெஸ்ட் பேட்ச்னா 3000 to 4000 போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு முன்னாடி நான் ஒரு டெஸ்ட் பேட்ச்ல 3000 ரூபாய் கொடுத்து ஜாயின் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூல் புக் படிச்சிருப்பேன். எனக்கு எக்ஸாம்ல ஸ்கூல் புக் கேட்டாங்க. என்னை ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்காக நான் வந்து டெஸ்ட் எழுதினேன். ஓகேங்களா. இது கரெக்டான ஒன்று தான். இப்போ நான் ஒரு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த டெஸ்ட்ல கொடுக்குற ஷெடியூலை நான் ஃபுல்லா படிச்சிருப்பேன். என்னுடைய எக்ஸாம் ஹாலுக்குள்ள போனா 25 கொஸ்டின் எனக்கு கண்டிப்பா தெரியாது. இப்போ 4000 கொடுத்து டெஸ்ட் பேட்ச் போட்டு அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி 25 கொஸ்டின் கிட்டே எனக்கு வராம போகும். அதை ஃபாலோ பண்றதா இல்ல 2 கொஸ்டின் பேப்பர் கவர்மெண்ட்ல இருந்து வந்தது இருக்கு. குரூப் 4 ஒன்று இருக்கு, குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ஒன்று இருக்கு. இந்த 2 கொஸ்டின் பேப்பரை கையில வச்சு அது எங்கெங்க இருந்தெல்லாம் வந்திருக்கோ அதை தேடி கண்டுபிடிச்சு அதை நான் படிச்சுட்டு போறதான்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஓகேங்களா. இப்போ அடுத்து ரெகுலர் பேட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க எங்கேயோ ரெகுலர் பேட்ச் ஜாயின் பண்றீங்கன்னா கண்டிப்பா தயவு செஞ்சு அவங்க கிட்ட கேளுங்க. எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் தருவீங்களா? வெறும்னே நீங்க PDF தர்றதுனால எங்களுக்கு எந்தவித யூஸுமே கிடையாது. இப்போ இதுல தெளிவா பாத்தீங்கன்னா 2 பேருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒன்னு TNPC அவங்களுக்கு என்ன பேட்டர்ன்ல கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணி வச்சிருக்காங்களோ அதை தான் கேட்பாங்க. நம்ம என்ன சொன்னாலும் அவங்க அதுல இருந்து மாத்திக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இதுல எந்தவித பிரச்சனையுமே கிடையாது. அடுத்து இப்போ இன்ஸ்டியூட் ரன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பழைய பேட்டர்ன்ல வெறும் ஸ்கூல் புக் மட்டும்தான். அதை மாத்திட்டு இந்த புது பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 6 டாபிக் 7 டாபிக் நம்ம பொதுவாக சொல்றோம்ல
அயற்சொல்ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு எழுத்து ஒரு மொழி, மரபு தொடர், பழமொழி 400, ஒலி வேறுபாடு, கலைச்சொல்லு, இது எல்லாமே எங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்லித்தர முடியுமா? இல்லை வெறுமனே பிடிஎஃப் மட்டும் தருவீங்களா? இல்லை ஷார்ட்கட் போடுறதுக்கு வேறு ஏதாவது மெத்தட் இருக்கா? இது எல்லாமே கேட்டுட்டு ஜாயின் பண்ணுங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் எந்த வித லாஸுமே கிடையாது. இதில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறது ஆஸ்பிரன்ஸ் மட்டும்தான். அவங்க இன்ஸ்டியூட்டை நம்பி போனாலும் எந்த வித கெயினும் கிடைக்க மாட்டேது. டிஎன்பிசியும் மாற மாட்டாங்க. இதில் மாற வேண்டியது ஆஸ்பிரண்ட்டாக இருக்கக்கூடிய நாம தான். இப்போ இதில் கூட நான் தனிப்பட்ட இன்ஸ்டியூட்டா அந்த மாதிரிலாம் நானும் கிடையாது. நானும் ஒரு ஆஸ்பிரண்ட் தான். அதனால தான் நான் உங்கள் சைடில் இருந்து இதை என்னால் பேச முடியுது. சரிங்களா? இதில் பிரச்சனை நமக்கு மட்டும்தான். நாம் உட்காந்து நாம் கண்டுபிடிச்சி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நம்ம படித்தா மட்டும்தான் இந்த புது சிலபஸை கிளியர் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க சொல்கிறத பழைய பேட்டர்னில் தான் கொஷின் வரும், புக்கு தான் படிக்கணும், அதை அதிகமாக படிங்கன்னு சொல்கிறத மறுபடியும் கேட்டாலும் அது அவங்கவுங்க விருப்பம் தான், பிரச்சனை இல்லை. இப்போ ஓவராலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் 6th-லேருந்து 10th வரைக்கும் கம்ப்ளீட்டாக படித்து வச்சிருவோம். அது ஏற்கனவே நம்ம நிறைய பேருக்கு தெரியும். புதுசாக வந்தவங்க இருந்தாலும் அதை கண்டிப்பாக படிச்சிருங்க. அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு புக்கில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே நம்ம படிச்சுக்கலாம். இது இல்லாமல் ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்கூல் புக்கு, தமிழ் விர்ச்சுவல் அகாடமியோடைய பிடிஎஃப்ஸ் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதிலிருந்தும் நம்ம படிச்சுக்கணும். இப்போ நம்ம பேசிக்காக கஷ்டம்னு சொன்ன 6 டாப்பிக்கில் 3 டாபிக் நான் இன்னும் முடிக்கல. அதாவது பேட்சில் இன்னும் முடிக்கல. அந்த 3 என்னன்னா, அயற்சொல் ஒன்று இருக்குது, கலைச்சொல் ஒன்று இருக்குது, ஒலி வேறுபாடு ஒன்று இருக்குது. கலைச்சொல் வந்து 8,000 to 10,000 படிக்க வேண்டியது இருக்குது. அயற்சொலுக்கு அயற்சொல் அகராதின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. அது இல்லாமல் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்களா அது இருக்குது. இது எல்லாமும் நம்ம ஷார்ட்கட்டில் தான் படிச்சாகணும். ஒலி வேறுபாடில் என்ன பிரச்சனை அப்படின்னா அதை தனியாக நம்ம பிரித்து எடுக்கணும். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து இப்போ தான் நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஆசை என்னன்னா, இந்த டிசம்பருக்குள்ளே இந்த 3 டாப்பிக்கும் எப்படியாச்சும் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக தமிழில் எதெல்லாம் கஷ்டம்னு இருக்கோ அது எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் நம்மக்கிட்ட இருக்கும். அதுக்கப்புறமா இன்னொரு ஆசை எனக்கு என்ன இருக்குன்னா, இந்த ஜனவரி இல்லை பிப்ரவரிக்குள்ளே ஏதோ ஒரு புக்கு வந்து காமனாக ரிலீஸ் பண்ணணும். அந்த புக்கில் இந்த தமிழ் விர்ச்சுவல் அகாடமி, டிஜிட்டல் லைப்ரரி, பொதுவாக ஸ்கூல் புக்கில் இருக்கிறது இது எல்லாமே சேர்ந்து இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால அதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் அடுத்த எக்ஸாமில் 90+ அப்படின்றது நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியும், எந்த வித பிரச்சனையுமே இல்லாமல். ஆனால் அதுக்கு அந்த 6 டாபிக் நம்ம முடிச்சா மட்டும்தான் முடியுமே தவிர, அப்படி இல்லைன்னா நம்மளால் எப்படி பார்த்தாலுமே ஒரு 80+ மேலே தாண்டவே முடியாது. ஓகேங்களா? வெறுமனே புக்கு படிக்கிறதுனால எந்த வித யூஸுமே கிடையாது. இந்த எக்ஸ்ட்ரா டாப்பிக்குமே ஷார்ட்கட்டில் படித்தா மட்டும்தான் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். அது ஏதோ ஒரு வகையில் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது, நம்ம கம்ப்ளீட் பண்ணி வச்சிட்டோம். இதே மாதிரி எல்லா இன்ஸ்டியூட்டில் இருக்கவங்களும் பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த வித பிரச்சனையுமே இல்லை. ஆக மொத்தம் இங்கே இருக்கிற எல்லா ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது எல்லாமே ஈஸியாக போய் சேரணும், அவ்வளோதானே தவிர மற்றபடி எதுவும் கிடையாது. சரிங்களா? ஸோ உங்களால் எவ்வளோ முடியுமோ இந்த டிசம்பருக்குள்ளேயே எல்லா போர்ஷன்ஸுமே கம்ப்ளீட் பண்ணுங்கள். அடுத்த ஜனவரியிலேருந்து டெஸ்ட் போட்டுக்கலாம். அது நான் எதுவுமே படித்து முடிக்காமல் டெஸ்ட் போகிறதுனால எந்த வித யூஸ்மே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த டிசம்பருக்குள்ளே என்னெல்லாம் அவுட் சோர்ஸ் இருக்கோ, என்னெல்லாம் ஜிஎஸ்ல படிக்கணுமோ அதெல்லாம் முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் இயர்லேருந்து கூட டெஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் மறக்காமல் மெசேஜோ இல்லை கமெண்ட்ஸோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பாய்.